வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். பிசிசிஐயோட அடுத்த செக் யார் மேலன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் நாயர் அண்ட் ரயன் டெண்டர்ஸ்கேட் ரெண்டு பேரோட ரோல் என்னன்னு கிளியரா கேட்டிருக்காங்க. ரயன் டெண்டர்ஸ்கேட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச், அவர் பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே வந்து கோச் பண்ணலாம், அந்த ஒரு ரோல்ல தான் அவர் அங்க இருக்காரு. பிளஸ் அபிஷேக் நாயர் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் கோச்சோட அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் அவரும் இருக்காரு. சோ பிசிசி என்ன கொஸ்டின் பண்ணிருக்காங்கன்னா, நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் வரைக்கும் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் ஒரே மாதிரியே அவுட் ஆறாங்க அண்ட் நிறைய பேரோட பேட்டிங் டெக்னிக்ல ஏகப்பட்ட ஃபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து அபிஷேக் நாயர் அட்ரஸ் பண்ணிருக்காரா அப்படின்ற கேள்விகள் கேட்டிருக்காங்க. பிளஸ் பிளேயர்ஸ் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க, ஏதாவது புது டைமென்ஷன் ஏதாவது புதுசா எடுத்துட்டு வராரா அபிஷேக் நாயர் இந்த டீமுக்குன்றதும் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. சேம் டைம் ரயன் டெண்டர்ஸ்கேட் இன்டர்நேஷனல்லே வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து தான் ரெப்ரசென்ட் பண்ணாரு. ஆனா அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவர் கோச்சிங் பண்ணி. சோ அவரோட ரோல் என்ன மேஜரா இருக்க போகுதுன்ற ஒரு கேள்விகள் வந்து கம்பீர் கிட்டையும் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, பிசிசிஐ கிட்ட ஒரு தோல்விகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தா பிளேயர்ஸ்க்கும் நீங்க செக் வைக்கணும், கோச்சிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செக் வைக்கணும். சோ ரெண்டு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா செக் வைக்கிறாங்க பிசிசிஐன்றதான் எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.